ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஸ்பெஷல் டிரைவாக நிறைய நமக்கு செல்ஃபோன் மிஸ்ஸிங் கேசஸ் இருந்தது, கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது. அதில் டோட்டல் ஒரு 300 செல்ஃபோன்ஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி ரிகவர் பண்ணியிருக்கோம். எனக்கு அது எல்லாத்துக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ண போதும். அந்த 300 செல்ஃபோன்ஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணதில் மேக்ஸிமம் செல்ஃபோன்ஸ் நம்ம ட்ராவலிங் பண்ணும்போது, இல்லை ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் போகும்போது, இல்லை சில தடவை ஹாஸ்பிட்டல்ஸு, மார்க்கெட்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ் போகும்போது மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அது இப்போ டிடெக்ட் ஆகி நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். பட் எங்களோட ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு அவேர்னஸ் என்னென்னா, இந்த மாதிரி பப்ளிக் ஏரியாஸில் போகும்போது மொபைல் ஃபோன்ஸு, ஜுவல்ஸு இது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைக்கணும். ஸோ 300 அப்ராக்சிமேட்லி செல்ஃபோன்ஸ் இப்போதுக்கு நம்ம வந்து ரிகவர் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறோம். தட் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன். தேங்க்யூ. மோர் தேன் 1000 பெண்டிங் இருக்குது. அந்த 1000ல் ஒரு 300 கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ரிமைனிங் மொபைல்ஸ் ஆல்சோ இப்போதுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸ்டேஷன்ஸில் தனி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அண்ட் சைபர் கிரைம் ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. ஏதாவது சைபர் கிரைம் ரிலேட்டட் ஒஃபென்ஸ், யாராவது ஜாப் சீட்டிங், ஜாபு ஆஃபர் பண்ணி ஏதாவது பணம் ஏமாற்றிருக்காங்க, இல்லை ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் பணம் ஏதாவது ஏமாற்றிருக்காங்க, அந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் 1930 கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த தெஃப்ட் இல்லைன்னா மிஸ் ஆனது, அதுவும் நீங்கள் ஆன்லைனும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஆஃப்லைனும் பண்ணலாம். ஸோ இப்போதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 மொபைல் ஃபோன்ஸு நாங்கள் லொக்கேஷன் எடுத்துருக்கோம். அது ஒன்றுன்னா நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 300 ட்ரேஸ் பண்ணியாச்சு. இன்னுமே வர காலத்தில் நாங்கள் பண்ணிடுறோம். அதில் மோர் தென் 3 இயர், மோர் தென் 5 இயர் பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. ஓகே. ட்ரக்ஸ் பொறுத்தவரை இந்த வருஷம் இதுவரை ஜூலை வரையே நம்ம அரௌண்டு 250 kg காஞ்சா பிடிச்சிருக்கோம். ஒரு கேஸில் சிந்தட்டிக் ட்ரக் மெத்தம்ஃபிட்டமைனும் பிடிச்சிருந்தோம். ஸோ கடலூர் மாவட்டம் பொறுத்தவரை இங்கே நிறைய நம்ம டிஸ்ட்ரிக்டோட ஜியோகிராஃபி அப்படின்னா நிறைய ரோட்ஸ் டச் ஆகும். ஸோ டிரான்ஸ்போர்ட் ரூட்டில் வருது. லாஸ்ட் எனக்கு தெரியும் 2 நாள் முன்னாடி ஒரு 150 kg காஞ்சா விருத்தாச்சலமில் பிடிச்சிருக்காங்க ஒரே இதில். ஸோ அதுக்கு நார்கோட்டிக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நம்ம தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். காஞ்சாவோட இப்போ நிறைய பேர் டேப்லெட் யூஸ் பண்ணுறது ஆரம்பிக்கிறாங்க. சில டேப்லெட்ஸ் இருக்கும், அது ஷெட்யூல்டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டேப்லெட் சிரிஞ்சஸ் வழியாக கையில் அது ஒரு சென்சேஷனுக்காக யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. கஞ்சாவில் ஆக்ஷன் டைட்டன் ஆனனால இந்த மாதிரி டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் கடலூர் மாவட்டத்தில் இதுவரை ஒரு 3000 டேப்லெட்ஸ் பிடிச்சிருக்கு. அதில் ஒருத்தர் நாக்பூரில், மகாராஷ்டிராவில் உட்காந்துட்டு அங்கேருந்து நிறைய பேருக்கு கொரியர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு போன வாரம் கடலூர் ஓல்ட் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் பிடிச்சோம். நாக்பூர்லேருந்து இங்கே கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு 2000க்கு மேலே டேப்லெட்ஸ் ரிகவர் பண்ணோம். இல்லைன்னா அது எல்லாமே நம்ம கொரியரில் வந்திருக்கோம். நம்ம யூத் அது யூஸ் பண்ணி அவங்களோட கரியர் டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். ஈவன் குட்கா ஆல்சோ ஒரு 3000க்கு மேலே 3000 kgsக்கு மேலே குட்கா பிடிச்சிருக்கோம். ஸோ இது கண்டினியூஸ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த சைபர் கிரைம் சொன்னேன். இப்போ சைபர் கிரைமில் ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரெசல் மாடியூல் சொல்லி இருக்குது. இப்போ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க தட் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வேறு எங்கேயோ டெல்லிலேயோ இல்லைன்னா மகாராஷ்டிராலேயோ எங்கேயோ ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இங்கே இருக்கிறீங்க. அது என்ன காரணங்காக ஃப்ரீஸ் பண்ணாங்க, அது எப்படி அன்ஃப்ரீஸ் பண்ணுறது, நிறைய எங்களுக்கு கம்ப்ளைண்ட் அப்பப்போ இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்காக ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரெசல் மெக்கானிசம் இருக்குது. அதில் என்னென்னா, நீங்கள் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிங்கன்னா இங்கே சைபர் கிரைமில் நாங்களே விசாரிச்சுட்டு அந்த கன்சர்ன், அந்த டெல்லி இருக்கலாம், வேறு எந்த ஸ்டேட்டும் இருக்கலாம், அங்கே கோஆர்டினேட் பண்ணி அந்த அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ண முடியும்னா பண்ணிவிடும். அது ஒரு வி வாண்ட் டு டேக் இட் டு தி அவேர்னஸ் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக். ஸோ கைண்ட்லி ஸ்ப்ரெட் திஸ் மெசேஜ். யாரோ ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட் அனாவசியமாக ஃப்ரீஸ் ஆகுதுன்னா அது எங்கள் நோட்டீஸ்க்கு கொண்டு வாங்க. நாங்கள் கிரீவன்ஸ் ரிட்ரெசல் மாடியூல் மூலமாக இங்கே சைபர் கிரைமில் அந்த கன்சர்ன் ஸ்டேட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட் அன்ஃப்ரீஸ் பண்ணுறது நாங்கள் ஸ்டெப்ஸ் எடுத்துருவோம். லாஸ்ட் வீக் நமக்கு ஒரு ஸ்டேட் வைட் சைபர் ஆப்ரேஷன் நடந்தது. அதில் யார் யார் இந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வாடகை கொடுத்துட்டு அதில் வந்து ஃப்ராட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதில் நடவடிக்கை எடுத்தோம். நாட் ஓன்லி சிதம்பரம், டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் அரவுண்ட் 29 பேர் நாங்கள் இந்த மாதிரி பிடிச்சோம்.
அதில் சில பேர் ரிமாண்ட் பண்ணோம், சில பேர் வந்து நோட்டீஸ் கொடுத்தோம் தட் இந்த மாதிரி அகெயின் பண்ணக்கூடாது. ஸோ டோட்டல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 2 நாளில் 29 பேர் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுத்தாச்சு. நிறைய மக்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு மாதத்துக்கு வாடகைக்காக இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாங்க, அவங்க அதில் ஃப்ராட் பண்ணிடுறாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தெரியாது என்னோட அக்கௌண்ட் எதுக்குனால நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸாக கொடுக்குறோம். இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வாடகைக்கு கொடுக்குறது மிகப்பெரிய தப்பு. நாளைக்கு அவங்க ஏதாவது ஃப்ராட் பண்ணுறாங்கன்னா நீங்களும் அதில் குற்றவாளியாக ஆயிடுவீங்க. ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸு வேறு யாருக்கோ வாடகைக்காக கொடுக்க வேண்டாம். உங்கள் பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுன்னா அது நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். அது இன்னொருத்தருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. அது ஹேண்ட் ஓவர் பண்ணி அவங்க அதில் என்ன ஃப்ராட் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் தயவுசெய்து போலீஸ் நோட்டீஸ்க்கு கொண்டு வாங்க. இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது. டிஜிட்டல் அரெஸ்ட் நமக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. சைபர் அவேர்னஸ் அது எங்கே இருக்குது? ஜென்ரலி சிட்டிசன்ஸ் மக்கள்கிட்ட நம்ம ஒரு அவேர்னஸ் மாதிரி இந்த சில பாயிண்ட்ஸ் கொண்டு போகிறோம். யாராவது உங்களுக்கு வீடியோ காலில் வந்துட்டு ஃபோன் காலில் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டலி அரெஸ்ட் பண்ணுறோம், அதில் வந்து நீங்கள் ஷோ அண்ட் ஷோ ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாராவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது நீங்கள் நம்பிக்கக்கூடாது. டிஜிட்டல் அரெஸ்ட் என்கிற கான்செப்டே கிடையாது. எங்களுக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க, தட் எங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில் எடுத்துகிட்டு ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் எங்களை கால் பண்ணுறாங்க, கால் பண்ணி நீங்கள் இவ்வளோ பணம் அனுப்பிச்சிடுங்க இல்லைன்னா அரெஸ்ட் ஆயிடுவீங்க, அந்த மாதிரி மிரட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு சைபர் ஃப்ராடு. இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த மாதிரி யாராவது பண்ணுறாங்கன்னா அது போலீஸ் நோட்டீஸ்க்கு கொண்டு வாங்க. 1930 சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது, அதில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். யார் அப்படி பண்ணுறாங்க அது நாங்கள் நடவடிக்கை எடுத்துருவோம். ஆனால் நீங்கள் சும்மா யாரோ ஒருத்தர் யூனிஃபார்மில் இருக்காங்க அண்டு வீடியோ காலில் வராங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பயத்தில் ஏதாவது தப்பான ஸ்டெப்ஸ் எடுக்க வேண்டாம். எனி லிங்க், ஒரு யூபிஐ ஒரு ஆப் டவுன்லோட் பண்ண சொல்லி இல்லைன்னா ஏதாவது QR கோட் டவுன்லோட் பண்ண சொல்லி ஏதாவது லிங்க் வருதுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் இருந்தால் மட்டும் அந்த லிங்க் டவுன்லோட் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்க. அன்னோன் சோர்ஸ்னால் அது எப்போவுமே நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய பேர் வீட்டில் சின்ன பசங்க செல்ஃபோனில் விளையாடிட்டு இருப்பாங்க, ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க, அதில் நிறைய லிங்க் வரும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வரும். பை சான்ஸ் ஏதாவது லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு சில ஆப்ஸு ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்கள் செல்ஃபோனுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் அது வந்து லீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதில் நிறைய சைபர் ஃப்ராட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்தால் அதுக்காக தான் நாங்கள் இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ அது தயவுசெய்து எல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ் பர்ச்சேஸ் ஸ்கேம் ஒன்று போயிட்டுருக்கு. சோஷியல் மீடியாவில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா 5000 10,000 ஏதாவது சின்ன அமௌண்ட் பே பண்ணிடுவீங்க. பே பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அந்த பேமெண்ட் போய்டுவான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கன்சர்ன் ப்ராடக்ட் வராது, உங்கள் அமௌண்ட்டும் போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்ஸில் ட்ரெஸ் பர்ச்சேஸ் ஸ்கேம் சொல்லுவாங்க, அது நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் நம்ம எந்த லிங்க் கிளிக் பண்ணுறோம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சைபர் கிரைம் சைபர் ஒஃபென்ஸ் ரிலேட்டட் எனி கம்ப்ளைண்ட் வந்தால் ஒரே ஒரு நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ சீக்கிரம் நம்ம பண்ண முடியுமோ 1930 கால் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும். 1930 கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணாதான் நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அது எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பணம் ரிகவர் பண்ணிக்கலாம். இந்த வருஷத்தில் கடலூர் மாவட்டத்தில் 1 கோடிக்கு மேலே நம்ம வந்து ரிகவர் ரைட் 1 கோடிக்கு மேலே சைபர் கிரைம் விக்டிம்ஸ் கிட்ட 1 கோடிக்கு மேலே நம்ம ஃபண்ட் ரிகவர் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ 1 crore. இதில் லாஸ் ஆனது இன்னும் அதிகம் இருக்குது. ஸோ எங்களோட ரிக்வெஸ்ட்டு ஏதாவது லாஸ் நடக்குதுன்னா உடனே 1930க்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.